Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. எல்லா எரர்ஸுமே இருக்கும், எல்லா எரர்ஸுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு வீடியோ இங்கிலீஷ்க்காக வீடியோவும் வரும் அண்ட் பிடிஎஃப் கோர்ஸும் வரும். ஓகேவா? இது நீங்கள் தனித்தனி இது ரெண்டையும் தான் கம்பைன் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகும். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி 999 வச்சுருக்கோம். இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 1000 rupees லெஸ் ஆகிட்டு 999 வந்துடும். இதில் வீடியோ கோர்ஸுமே இருக்குது. இந்த 45 கிராமர் ஸ்பெஷலாக எம்டிஎஸ்ல இந்த 45 ரூல்ஸ் தான் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல் பேஸ் பண்ணனா பிவைக்கு ஒரு ரூலுக்குமே 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த ஆர்டர்ல படிக்கணும்னு தெரியல, எதுக்கப்புறம் எது படிக்கணும்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எம்டிஎஸ் கிளியர் பண்ணி ஜாப்க்கே போயிட்டாங்க. ஸோ இந்த இயருமே நிறைய ஆஸ்பிரண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு. அண்ட் நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கு நான் வந்து 20 காமன் எரர்ஸ் 20 கொஸ்டின்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் பாருங்க. He will has been helping me with tending to my plants. He will has been helping me tending to my plants. guys இங்க பாருங்க, இதுல என்ன எரர் இருக்கு, நம்ம ஒரு क्वेश्चनக்குமே அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து அந்த எரர் கேட்டிருக்காங்கன்றது நான் ஃபைனலா சொல்றேன். ஓகேவா? நீங்க எரர் படிக்கும்போது அது எந்த எரர்ன்றதோ நீங்க வந்து பார்த்து படிக்கணும். ஸோ இங்க பாருங்க, he will has been இருக்கு ஒரு வேர்ட். he will has been, will இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸ்ல வரக்கூடிய இந்த வில்லுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஜென்ரலா வில்லுக்கு அப்புறம் என்ன வரலாம்? சிம்பிள் ப்ரெசென்ட்ல V1 வரும். அதுவே ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல வில் பின்னு வரும். வில் பி பிளஸ் V4ன்னு வரும். ஆக்டிவ்ல இது எல்லாமே நான் ஆக்டிவ்ல சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வில் ஹாவ், பர்ஃபெக்ட்ல வில் ஹாவ் பிளஸ் V3ன்னு வரும். அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல will have been plus V4 வரும். ஃபியூச்சர்ல இருக்கிற ஃபார்மேட்டே இதுதான். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ், இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படிதான் வந்து அந்த ஃபார்மேஷனே, சென்டென்ஸ் ஃபார்மேஷனே இப்படிதான் வரும். ஓகேவா? இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா he will have, இங்க பாருங்க, இந்த will இங்க வந்துருச்சு, will இங்க வந்துருச்சு, இந்த being இங்க வந்துருச்சு. ஓகேவா? இடையில இங்க has கொடுத்துருக்காங்க, இந்த has இங்க வராது. ஓகேவா? இந்த ஃபார்மேட் படி பார்க்கும்போது என்ன வந்திருக்கணும்? will have been, இந்த V4 என்ன ing ஃபார்ம், இந்த ing இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ இங்க என்ன மிஸ் ஆகுது? இந்த have தான் மிஸ் ஆகுது. haveக்கு பதிலாக அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? hasன்னு கொடுத்துருக்காங்க. hasன்றது ராங், have தான் வரும். வில்லுக்கு அப்புறம் எப்பவுமே has வரவே வராது, have மட்டும்தான் வரும். ஓகேவா? வில்லுக்கு அப்புறம் has வராது, have தான் வரும். so he will have been helping me with tending to my plants. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. இது என்ன எரர் அப்படின்னா, இது ஒரு டென்ஸ் எரர். நீங்க டென்ஸ்ல வந்து கிளியரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். டென்ஸ்ல நம்மளோட ஆப்ல நம்ம கோர்ஸ்ல 12 டென்ஸுமே ரொம்ப டீட்டெயில்டா இன்டெப்தா யூசேஜோட டேபிள்ஸோட உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப் கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒரு டென்ஸ் எரர். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்குமே அது என்ன எரர், எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து அந்த எரர் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து டென்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த டென்ஸ்ல இருந்து தான் இந்த எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. he will come
when he will be ready. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க ரெடியா இருந்தா அவங்க வருவாங்க. அவங்கன்றத அவன் சொல்றாங்க. அவ ரெடி ஆயிட்டா அவங்க வருவாங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா he will come when he will be, அவங்க ரெடியா இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இது கண்டிஷனல், இது வந்து ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். அதாவது இஃப் கிளாஸ் வந்து இஃப் கிளாஸ் அப்படின்றதுல இந்த வென்னு வரும். இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும்போது மெயின் கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன், he will come இது வந்து மெயின் கிளாஸ். when he will be ready இது வந்து if class. ஓகேவா? if classன்றது எப்படி இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ரெண்டுமே இப்படி ஃபியூச்சர்ல வராது. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஸோ he will be இல்ல, he will be வராது. ஹீக்கு என்ன வரும்? ஹீக்கு இஸ் தான் வரும். he will come when he is ready. ஓகேவா? ஸோ எங்க எரர் இருக்கு அப்படின்னா இந்த சி பார்ட்ல தான் எரர் இருக்கு. he isன்னு வரணும். ஓகேவா? இது வந்து என்ன எரர் அப்படின்னா கண்டிஷனல்ஸ்ல இருந்தெல்லாம் எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே தான் இருக்காங்க. இது ஒரு கண்டிஷனல் எரர். கைஸ், நிறைய பேருக்கு இந்த கிளாஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்டிஎஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நெய்பர்ஸ், நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க, நீங்க ஏதாவது குரூப்ஸ்ல கூட இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுலலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகட்டும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா பே பண்ணி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கிளாஸஸ் ஆகுது அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும். ஓகேவா? ஒரு சிலர் இங்கிலீஷ்லயே எடுத்திருப்பாங்க, ஒரு சிலர் ஹிந்தில எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு தெரியல. அவங்க மதர் டங்க்ல இருக்கும்போது ஈஸியா புரியும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. In the next few months they will have teach hundreds of children. இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்ல, இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், நூறுக்கணக்கான சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா? டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இதெல்லாம் ஓகே. they will have இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப அகன் பாருங்க, will have அங்க பீன் இல்ல. இங்க பாருங்க, பீன் இல்ல, இங்க verb வந்துருச்சு. ஓகேவா? they will have இங்க பாத்தீங்கன்னா will have எங்க இருக்கு? இங்க இருக்கு. will haveக்கு என்ன வந்திருக்கு பாருங்க? V3. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? டீச் இருக்கு. டீச் பாருங்க, டீச்சோட verb form பாருங்க. டீச், taught, teaching, teachers. ஓகேவா? teach V1, taught V2, V3, this is V4 and this is V5. அதாவது என்ன, இந்த will have, willக்கு அப்புறம் இந்த haveன்ற வேர்ட் வந்துருச்சுனாலே, will have மட்டுமே வந்தாலுமே இல்ல will have has had இல்லனா will have, would have, could have. ஓகேவா? could have, may have, இந்த மாதிரி have வந்துச்சுனாலே என்ன வரணும் அப்படின்னா இதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய verb வந்து மெயின் verb வந்து V3 verb தான் இருக்கணும். ஓகேவா? இங்க என்ன அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க, V1 அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் என்ன வந்திருக்கணும்? V3. இந்த டாட்ன்ற இந்த verb தான் இங்க வந்து வந்திருக்கணும். ஓகேவா? இது வந்து verb error-ம் சொல்லலாம், டென்ஸ் எரரும் சொல்லலாம். டென்ஸ் எரர்னு சொல்ல முடியாது, verb error தான். எக்ஸாக்ட்லி verb error தான். இது ஒரு verb error. பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இது ஒரு verb error. ஓகேவா? ஸோ அப்பனா எப்படி வந்திருக்கணும் பாருங்க. In the next few months they will have taught hundreds of children. ஓகேவா? ஸோ இந்த சி பார்ட்ல தான்
எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Gita is கீதை புக் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. The கீதா is most sacred book of the Hindus. புனிதமான ஒரு நூல், ஹிந்துஸ்க்கு புனிதமான நூல் எது அப்படின்னா இந்த கீதை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இருக்கிறதுலே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரிலீஜியஸ் த கீதா, த பைபிள், த குரான், இந்த மாதிரி ரிலீஜியஸ் புக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், சூப்பர் அந்த இந்த டெஃபினட் ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணணும். த பிளஸ் கீதா, த பிளஸ் குரான், த பிளஸ் பைபிள், இப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுலையே அதுதான் அப்படின்னு நம்ம சூப்பர்லேட்டிவா பேசுறோம். ஸோ அதனால நம்ம அங்கே த யூஸ் பண்றோம். ஓகேவா? இஸ் மோஸ்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? இருக்கிறதுலையே இதுதான் சொல்றோம் இல்லையா, இஸ் த சாக்ரெட் புக். ஸோ த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மோஸ்ட்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் தி மோஸ்ட், இஸ் த மோஸ்ட். The Gita is the most sacred book of the Hindus. ஓகேவா? ஸோ என்ன வந்திருக்கணும்னா த வந்திருக்கணும். த வந்து இங்க மிஸ்ஸிங். இது வந்து என்ன எரர் அப்படின்னா, இது ஒரு ஆர்டிக்கல் எரர். இது ஒரு ஆர்டிக்கல் எரர். ஓகேவா? ஸோ பி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. One of the great rivers of China, Huanghe, originates from the eastern face of Tibet. இங்க பாருங்க, ஒன் ஆஃப் த இப்படி வரும்போது நவுன் வந்து எப்படி இருக்கணும்? ப்ளூரல் நவுனா இருக்கணும். ஓகே ஃபைன், இது ஓகே. ஆஃப் சைனா, ஆஃப் அப்புறம் நவுன். அந்த ரிவர் Huanghe originates from the eastern face of Tibet. ஓகே, இங்க பாருங்க, ஒன் ஆஃப் தக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தக்கு அப்புறம் ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி தானே யூஸ் பண்ணணும். பாருங்க, கிரேட்டர், கிரேட்டஸ்ட், கிரேட்டஸ்ட். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து கம்பேரிட்டிவ், இது வந்து சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? கிரேட்டருக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா தேன் யூஸ் பண்ணுவோம். இது பாசிட்டிவா யூஸ் பண்ணுவோம். ஆஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து இங்க த யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு த யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, ஒன் ஆஃப் த கிரேட்னு வருமா? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். ஸோ இங்க கிரேட் வரக்கூடாது, கிரேட்டஸ்ட் ரிவர்ஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் சைனா, Huanghe, originates from the eastern face of Tibet. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசிங்க பாருங்க. எம்டிஎஸ்ல இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை சூப்பர்லேட்டிவா கன்வெர்ட் பண்ணுங்க, பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுங்க, கம்பேரிட்டிவா கன்வெர்ட் பண்ணுங்க. நம்மளோட இந்த 45 கிராமர் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நான் ஆட்ஜெக்டிவ்னு மட்டுமே ஒரு பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன். இது இல்லாம ஆட்ஜெக்டிவ்ல பாசிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ்க்கு தனியா ஒரு பிடிஎஃப், கம்பேரிட்டிவ் தனியா ஒரு பிடிஎஃப், சூப்பர்லேட்டிவ் தனியா ஒரு பிடிஎஃப். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல மட்டுமே 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 10 கொஸ்டின்ஸ், இதுல 10 கொஸ்டின்ஸ், ஆட்ஜெக்டிவ் 10 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியா பிரிச்சு படிக்கும் போதுதான் ஒரு சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்னு உங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டாபிக் எல்லாமே நம்மளோட 45 கிராமர் ரூல்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. நோ அதர் மவுண்டன் இன் த வேர்ல்ட் இஸ் as high as the Mount Everest. இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. as high as, ஹைன்றது என்ன? ஹையர், ஹையஸ்ட். ஹைன்றது பாசிட்டிவ். அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? இது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. இந்த பாசிட்டிவ் டிகிரியை எப்படி கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரியை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, ஹையர், ஹையஸ்ட். ஓகேவா?
ஹைன்றது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஹைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம், கிரேட்டருக்கு பார்த்தோம்ல, ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ்க்கு பாருங்க தேன் யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்க்கு இதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்டுக்கு ஹையஸ்ட்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் சூப்பர்லேட்டிவா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கணும் இந்த சென்டென்ஸ். த ஹையஸ்ட்ன்ற வேர்டு வந்து இங்க இருக்கணும். ஸோ அப்படி எது இருக்குதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஹையஸ்ட்க்கு முன்னாடி த இருக்கணும். ஆப்ஷன் பாருங்க, நோ அதர் மவுண்டன் இஸ் ஹையஸ்ட்னு இருக்கு. இஸ் ஹையஸ்டும் வந்து தேனும் வருமா? தேன் கம்பேரிட்டிவ் தான் வரும். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தேன் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்லி ராங். நெக்ஸ்ட் பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையர் தேன். இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான், ஆனா இது கம்பேரிட்டிவ் டிகிரி. நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் கேட்கறாங்க. இதுவும் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட். இது வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்திரலாம். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹை மவுண்டன். ஹை மவுண்டன் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஹை மவுண்டன் இன் த வேர்ல்ட், இதுவும் சென்டென்ஸ் ராங். ஸோ தேர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட். பாருங்க 2024ல லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஎஸ்டில இருக்கணும், அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. உங்க ப்ராக்டிஸ்க்காக தான் நான் 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லா கிளாஸ்லயுமே கொஸ்டின்ஸ் நான் அதிகமாகவே எடுத்துட்டு வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுல என்னன்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃபியூச்சர் இப்படி ஏதாவது ஒரு டென்ஸ்ல வந்து ஃபார்ம் பண்ணுங்க, கிரியேட், அதை வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 12 டென்ஸுமே நீங்க வந்து கிளியரா இருந்தீங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாருங்க, October 1st செகண்ட் ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. Since next Friday, the team of the 3 members has been tracking the animal. Guys, இந்த கொஸ்டினே பாருங்க. Since next Friday, the team of the next members has வருமா? இது வந்து ஒரு plural noun. இது வந்து ஒரு சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்றது. இங்க என்ன வந்திருக்கணும்? has இங்க வந்திருக்க கூடாது. ஓகேவா? இதுவே வந்துடுறாங்க. இதை நான் என்ன பண்ண சொல்றாங்க? ஃபியூச்சர் டென்ஸ்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஃபியூச்சர்னா என்ன வந்திருக்கணும்? நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேன் இல்லையா, வில் வரலாம், வில் பி வரலாம், வில் ஹாவ் வரலாம், அப்படி இல்லைன்னா வில் ஹாவ் பீன் வரலாம். ஓகேவா? இதுதான் ஃபியூச்சர். இது இந்த நாளும் தான் ஃபியூச்சர். இது இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் ராங். ஆப்ஷன் பாருங்க. சின்ஸ் லாஸ்ட் டே த டீம் ஆஃப் த 3 members had. இது வந்து என்ன? had tracked. past perfect. இங்க வந்து என்ன கேக்குறாங்க? ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, are tracking. இது வந்து present continuous. இதுவும் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, will be tracking. future continuous. நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துடலாம். have been tracking. இது வந்து present perfect continuous. இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட், இது வந்து ப்ரெசன்ட், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது ஒன்று மட்டும் தான் ஃபியூச்சர். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சாரி கைஸ், இது போயிட்டே இருக்கு. தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. சின்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு சொல்ல முடியுமா? சின்ஸ் நம்ம எப்போ சொல்லுவோம்? சின்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பிச்சதுல பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸுக்கு நம்ம சின்ஸ் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே த டீம் ஆஃப் 3 members will be tracking the animal. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன். இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கோல்டு வாட்ச் லுக், இது வந்து என்னன்னா, இது எல்லாமே என்ன? adjective. இது எல்லாமே adjective. இது adjective. இது வந்து டென்ஸ். இது டென்ஸ், இது adjective. சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு போட்டிருக்கல, இது adjective. டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்களே, இது வந்து டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the gold watch
look really expensive and is not affordable for common people. The gold watch வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இது காமன் பீப்புளால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, the gold watch அப்படின்றது இது என்ன? இட்ஸ் அ சிங்குலர் நவுன். கோல்டு வாட்ச் அப்படின்றது இட்ஸ் அ சிங்குலர் நவுன். ஓகேவா? லுக் அப்படின்றது என்ன? இங்க பாருங்க, looked looking, looks. ஓகேவா? this is V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? இதுல வந்து இது இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த V1 இந்த V5 வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த V1 எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, I, we, you, தேக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த V5 எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, he, she, it. ஓகேவா? இந்த கோல்டு வாட்ச் நம்ம எதுல கன்சிடர் பண்ண முடியும்? இந்த இட்ல தான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? இட்ல கன்சிடர் பண்ணும்போது அப்ப இது வந்து என்ன வரணும் அப்படின்னா, சிங்குலர் ஃபார்முக்கு, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்முக்கு லுக்ஸ் தான் வந்திருக்கணும். இங்க வந்து என்ன இருக்கு? லுக்குன்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். இங்க என்ன வந்திருக்கணும்? லுக்ஸ். The gold watch looks really expensive and is பாத்தீங்களா? இந்த இஸ் எதை சொல்றாங்க? இந்த கோல்டு வாட்ச் தான் சொல்றாங்க. அப்ப சிங்குலர் நவுனுக்கு இங்க இஸ் கரெக்டா அப்ளை பண்ணிட்டாங்க. பட் இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? ப்ளூரல் நவுனுக்கானது அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? So the gold watch looks really expensive and is not affordable for common people. ஓகேவா? இது என்னன்னா, இது ஒரு verb error. இது ஒரு verb error. ஓகேவா? இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. your father, இது என்னன்னா, ஓகே, இந்த சென்டென்ஸ்ல வந்து எரர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட், இதை வந்து கரெக்டான டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல வந்து கரெக்டான டென்ஸ்ல இருக்குதோ அது எந்த டென்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். எந்த டென்ஸ் கரெக்டான டென்ஸ் கரெக்டா அப்ளை ஆகி இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, இதுவும் எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. டென்ஸ் வந்து நிறைய வருது. டென்ஸ் தெளிவா நீங்க இருக்கணும். டென்சஸ் 12 டென்ஸுமே தெளிவா, அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது எந்த டென்ஸ்ல இருக்கு, ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்குதா, அது எந்த டென்ஸ்ல வரும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இதை நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ஓகே, கொஸ்டின் பாருங்க. your father will waiting for you when you reach home. your father will waiting வருமா? இதுவே எரர். வில்லுக்கு அப்புறம் V1 வரணும். இங்க வெயிட்டிங் வருதுதான், இங்க வில் பீன்னு வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான ஃபார்ம். ஓகேவா? இதுதான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது கரெக்டானது சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. யுவர் ஃபாதர் வுட் வெயிட்டிங். அகன் பாருங்களேன், வுட்டுக்கு வெயிட்டிங் வராது. வுட் வந்ததுக்கு அப்புறம் V1 தான் வரணும். இது வெயிட்டிங் V4. இல்லைன்னா வுட் பீன்னு வரலாம். இது வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஒன் ராங். யுவர் ஃபாதர் வில் பி வெயிட்டிங். இது கரெக்டா இருக்கு பாருங்க. வில் பி வெயிட்டிங். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. யுவர் ஃபாதர் வெயிட்டிங். ஃபாதருக்கு அப்புறம் வெயிட்டிங் பாருங்களேன். இது வந்து ஒரு சப்ஜெக்ட், டைரக்டா ஒரு மெயின் வேர்ப் வராதுல்ல. ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு மெயின் வேர்ப்க்கும் கனெக்டிங் என்ன வரணும்? ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும்ல. திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க. யுவர் ஃபாதர் ஷுட் வெயிட்டிங். அகன் இங்க எப்படி வுட் வெயிட்டிங் வராதோ அதே மாதிரி ஷுட் வெயிட்டிங்கும் வராது. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். யுவர் ஃபாதர் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ ரீச் ஹோம். நீ வந்து வீட்டுக்கு போகும்போது, ரீச் ஆகும்போது அப்பா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. யுவர் ஃபாதர் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ ரீச் ஹோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இது எல்லாமே என்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது ஒரு டென்ஸ் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. while she was watched the movie the phone rang. அதாவது கைஸ் இந்த சென்டென்ஸ் என்னன்னா, அவங்க அந்த மூவி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போன் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அது பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நடந்துகிட்டே இருந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும். இது நடந்துச்சு அப்படின்றது இந்த சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். பாஸ்ட், பிரசன்ட் இல்ல பாஸ்ட்.
ஓகேவா? ஸோ இங்க பாருங்க her phone rang, இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, பாஸ்ட். அப்ப இது எப்படி இருக்கணும்? இது வந்து என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்க, வாஸ் வாட்ச்ட்னு வருமா, வாஸ் வாட்சிங், was watching. ஓகேவா? while she was watching the movie her phone rang. so watch இல்ல watch. MTS கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, they were interested on learning new languages. நியூ லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கைஸ் இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டட் ஆன் வருமா, இன்ட்ரெஸ்டட் இன் ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரப்போசிஷன் எரர். இங்கே ஆன் வரக்கூடாது, இன் தான் வரணும். ஓகேவா? இந்த பார்ட்ல இருக்கு. லாஸ்ட் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க கைஸ், இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல எது கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸ் இப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the teacher from Ann South explained a theory in a detailed manner. இங்க பாருங்க, and நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு வவ்வல் சவுண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சவுத், இஸ் வந்து உங்களுக்கு வவ்வலா இல்ல கான்சனன்ட் தானே. ஸோ இப்போ இங்க என்ன வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த சென்டென்ஸ் வந்து ராங். நெக்ஸ்ட் பாருங்க, டீச்சர் ஃப்ரம் சவுத் எக்ஸ்பிளைன்ட் த தியரி இன் த டீடைல்டு மேனர்ஸ், இப்படி வருமா, இன் த டீடைல்டு மேனர் தான் சொல்லலாம். த டீடைல்டு மேனர்ஸ் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஓகேவா? திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, த டீச்சர் ஃப்ரம் த சவுத் எக்ஸ்பிளைன் த தியரி இன் அ டீடைல்டு மேனர், இது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்திரலாம், த டீச்சர் ஃப்ரம் அ சவுத், இதுவும் ராங். சவுத் நம்ம வந்து டு த ஈஸ்ட், த வெஸ்ட், த சவுத், த நார்த் சொல்லுவோம். சவுத் அண்ட் சவுத் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? இதுவும் ராங். டைரக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம த தான் யூஸ் பண்ணுவோம், அண்ட் யூஸ் பண்ணுவோம். டெஃபினட் ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம், இன்டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இது பாருங்க, த டீச்சர் ஃப்ரம் த சவுத் எக்ஸ்பிளைன் த தியரி இன் அ டீடைல்டு மேனர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸை தான் சூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுவும் லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க கைஸ், அகைன் பாருங்க, ஆட்ஜெக்டிவ் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணது எம்டிஎஸ் எக்ஸாம்ல. ஆட்ஜெக்டிவ் நல்லா பார்த்துக்கோங்க, எஸ்பெஷலி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன, அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா தெரியணும். பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன வரணும், கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அகைன் பாருங்க, லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின், யாஷ் இஸ் நாட் பெட்டர் தென் ஹார்ஷ். யாஷ் இஸ் நாட் பெட்டர் தென் ஹார்ஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ் நாட் பெட்டர், குட், பெட்டர், பெஸ்ட். இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகேவா? இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இது வந்து பாசிட்டிவ் டிகிரியா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன பண்ணுவோம் கைஸ், இங்க பாருங்க, குட், பெட்டர், பெஸ்ட். பாசிட்டிவ் டிகிரிக்கு நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு தேன் யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு த யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ் இருக்கிறது தான் பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, பாசிட்டிவ் டிகிரி தான் கேட்குறாங்க. ஸோ பாருங்க, அந்த மாதிரி எது இருக்கோ அதான் கரெக்ட். இங்கே தேன் இருக்கு, வராது. நாட் குட் தென், ஆஸ் இல்லை, ஆஸ் இருக்கு, போத் இதுவும் இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன், யாஷ் இஸ் as good as harsh. யாஷ் இஸ் as good as harsh. எம்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து என்ன, adjective பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. adjectiveலயும் degrees of comparison. next question பாருங்க, my son who is a cricketer too is a MA from Delhi University. my son who is a cricketer too is a guys இங்க பாருங்க, இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்ல வர வேர்ட்ஸ் இருக்குல்ல, MA, MLA, NGO. ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த இப்போ அந்த வேர்டா நீங்க படிக்கும் போது அப்படி வராது. மினிஸ்டர்னா அங்க நம்ம ஆன் போட மாட்டோம். அதுவே M, N, L, F இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்ன இருக்குன்னா M. அந்த சொல்லி பாருங்களேன், M, N, F, L,
இந்த மாதிரி ஒரு வவ்வல் சவுண்டோட அது வரும். ஸோ வவ்வல் சவுண்டோட சவுண்டுக்கு தான் நம்ம இந்த வவ்வல்ஸ் அப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க வரக்கூடாது, ஆன் வரணும். திஸ் ஆன் எம்ஏ லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது ஒரு ஆர்டிகல்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The smartphone is superior than the model I had been using previously. இங்க பாருங்களேன், கம்பேரிட்டிவ் டிகிரியில இந்த மாதிரி, அதாவது ஆட்ஜெக்டிவ்ல கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கு இல்லையா, கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம், தேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்னா superior, inferior, exterior, ராதருக்கு தேன் தான் வரும். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா டூ தான் வரணும், தேன் வரக்கூடாது. ஓகேவா? நான் அந்த வேர்ட்ஸ் இன்னும் இருக்கு, நான் ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். ஆன்டீரியர், இந்த மாதிரி ஐஓஆர் இதுல முடியும். ஆன்டீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரிஃபர், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் டூ தான் வரணும், தேன் வரக்கூடாது. இதை நீங்க நோட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பக்கத்துல டூ தான் வரணும், தேன் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்க தேன்ன்றது ராங், டூ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல இருக்கு, இது ஒரு ஆட்ஜெக்டிவ், இதுவுமே ஆட்ஜெக்டிவ் பேஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க. கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ். Coimbatore is one of the biggest cities in Tamil Nadu and is considered as a Manchester of South India. Manchester of South India உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் இந்த கோயம்புத்தூரை தான் வந்து என்ன பண்றாங்க, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ். ஒன் ஆஃப் த வரும்போது திஸ் இஸ் நவுன், ப்ளூரல் நவுன்ல வந்திருக்கணும். ஓகே, இன் த பிக்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துருச்சு பாத்தீங்களா? So correct, in Tamil Nadu and is என்றது இந்த கோயம்புத்தூர் is considered as a Manchester of South India. இதை தான் வந்து மான்செஸ்டர்னு சொல்றாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் இதை தான், இந்த கோயம்புத்தூர் தான் மான்செஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன வரணும், ஒரு டெஃபினட் ஆர்டிகிள் தான் வரணும், வரக்கூடாது, த வரணும். ஓகேவா? ஸோ டி பார்ட்ல எரர் இருக்கு. அகைன் திஸ் இஸ் ஒரு ஆர்டிகல் எரர். ஆர்டிகல், ஆட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் வந்து கிராமர்லையுமே தனித்தனியா அந்தந்த டாபிக்மே நான் எடுத்துட்டு வரேன். அது காரணம் அதுதான். ஓகேவா? ஏன்னா அதுல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்ல. நெக்ஸ்ட் பாருங்க. Bill was looking impatient at the useless guest who showed no signs of leaving the room. Bill வந்து எப்படி இருக்காங்கன்னா லுக்கிங் இம்பேஷியண்டா இருக்கிறாங்களாம். லுக்கிங் அப்படின்றது என்ன கைஸ்? இது ஒரு ஹெல்பிங் வேர்ப், இது ஒரு மெயின் வேர்ப். இது பாருங்க impatient. இப்போ he is an impatient guy. அவன் ஒரு இம்பேஷியன்டான, பொறுமையே இல்லாத ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நவுன். ஒரு நவுனை இது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இது வந்து ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? இது வந்து இங்க ஆட்ஜெக்டிவ். பட் இங்க வேர்ப் வந்துருச்சு, ஒரு மெயின் வேர்பே வந்துருச்சு. ஒரு மெயின் வேர்பை எது டிஸ்கிரைப் பண்ணணும்? ஒரு மெயின் வேர்பை எது டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒரு ஆட்வர்பால தான் முடியும். ஆட்வர்ப் வரணும்னா அங்க எது எப்படி இருக்கணும், எல்வைல முடியணும்.
ஸோ impatient இல்லை impatiently. Bill was looking impatiently at the useless guest who showed no signs of leaving the room. ஓகேவா? ஸோ impatiently தான் வரணும், impatient வரக்கூடாது. இது வந்து ஒரு adverb error. இது வந்து ஒரு adverb error. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sachin has been read since early morning for his class test. So பாருங்க, Sachin has been. Guys, இது வந்து actually ஒரு active voice. ஓகேவா? So Sachin subject has been அப்புறம் என்ன வரணும்? active voiceல has been plus V4. readல என்ன வந்திருக்கணும்? reading. Sachin has been reading since early morning for his class testக்காக காலையில இருந்து early morningல இருந்து சச்சின் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெட்ல ரீடிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A first Indian who went to space was Rakesh Sharma. ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் வந்து ஸ்பேஸுக்கு போன இந்தியன் யாரு அப்படின்னா ராகேஷ் சர்மா. ஓகே, இப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி கார்டினல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது த ஃபர்ஸ்ட். சரி, 19th கொஸ்டினோ 20th கொஸ்டினோ நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் 2 கொஸ்டின். சீரியஸ்லி நான் ஒரு கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் வச்சிருந்தேன், ஆனால் என்னன்னு தெரியல, எழுத மாட்டேங்குது. 19th 20th கொஸ்டினும் வந்து ஹோம்ஒர்க். இது ரெண்டையுமே நீங்க வந்து கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 19 போட்டு என்ன வரும், எது ராங் எது ரைட் அப்படின்றத டிக் பண்ணி போடுங்க. அதே மாதிரி 20க்கும் என்ன கரெக்ஷன் அப்படின்றதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின்ஸ்ல 80 கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டேன். 2 கொஸ்டின்ஸ் வந்து ஹோம்ஒர்க். ப்ரெப்போசிஷன் பேஸ்ட் எரர்ஸ். அது என்ன ப்ரெப்போசிஷன் நம்ம பர்டிகுலரா பாக்குறோம் அப்படின்னா, ஏன் நான் இந்த மாதிரி பர்டிகுலரைஸ்டு டாபிக் நான் கொண்டு வரேன் இந்த கிராமர் சீரீஸ்ல, ஒரு சில டேஸ்ல இந்த பர்டிகுலரைஸ்ட் டாபிக் ஏன் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த டாபிக்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? கன்ஜங்ஷன், ப்ரெப்போசிஷன், ஆட்ஜெக்டிவ், மெயினா ஆட்ஜெக்டிவ்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஸோ நம்ம ரேண்டமா ஏதோ ஒரு எரர்னு படிக்காம பர்டிகுலரா எதுல இருந்து கேட்குறாங்களோ அதுல இருந்து படிக்கும்போது நமக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும், மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ரெப்போசிஷன் அப்படின்னு நம்ம இப்போ கொஸ்டின் டைரக்டா பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். ப்ரெப்போசிஷனா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் ஒரு 5 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ரெப்போசிஷன் அப்படின்றதுல பேசிக் ப்ரெப்போசிஷன் வந்து கேட்பாங்க, பிளஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் இப்படியும் வந்து கேட்பாங்க. இந்த 2 பேஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பேசிக் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரல் நார்மலா இருக்குல்ல, அட், இன், ஆன், பை, டு, ஃபார், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இன், ஆன், அப்பான், பிலோ, பிஹைண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து பேசிக் ப்ரெப்போசிஷன். அதுவே ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னன்னா, இது இன்னுமே உங்களுக்கு என்ன வரணும்? ஓவர், ரிசைட், ஓகேவா, வித், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா கேட்கறது. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் இன் த ரூம். ஓகேவா? அதுவே டேபிள் மேல அப்படின்னும் போது ஆன், பார்க் பக்கத்துல அப்படின்னா நியர். ஓகேவா? அதுவே மூவ்மெண்ட்ல இருக்கும்போது பாருங்க, ஐ எம் கோயிங் டு த பார்க், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் த ஆஃபீஸ், ஃப்ரம் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது. அது மாதிரி அப், டவுன், அப் பார்த்தீங்கன்னா ஐ எம் கிளைம்பிங் அப் தி ஸ்டேர்ஸ். அதே மாதிரி டவுனுக்கு வரும்போது ஐ எம் வாக்கிங் டவுன் த ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா அட் 5 o'clock, at 6 o'clock, அது மாதிரி சொல்லுவோம். அதே டேஸ்க்கு வந்து ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டே, அந்த மாதிரி டேஸ்லே பார்ட் ஆஃப் த டேக்கு வந்து இன் த மார்னிங், இன் த ஈவினிங். ஓகேவா? அட் நைட்டுக்கு வந்து அட் தான் சொல்லணும், இன் த சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கான ப்ரெப்போசிஷன் வந்து கேட்பாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷனும் கேட்பாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னன்னா,
இந்த வேர்டு பக்கத்துல அதாவது அது ஒரு வேர்பா இருக்கலாம், ஒரு ஆட்ஜெக்டிவா இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இல்லைன்னா இதுக்கு அப்புறம் இந்த ப்ரப்போசிஷன் மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்ட், அதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன், ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் வந்து எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து பேசிக். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, லுக் பக்கத்துல அட்டுங்கிற ப்ரப்போசிஷன் தான் வரணும். அதே மாதிரி லிசன், லிசன் பக்கத்துல டூ தான் வரும். லிசன் டு, listening to, wait for, I'm waiting for you சொல்லுவோம்ல. நெக்ஸ்ட் depend on, depend on. நெக்ஸ்ட் belong to, belong to. அதே மாதிரி good at, good bad ரெண்டுத்துக்குமே சேம் தான். good at, I'm good at cooking, I'm bad at swimming. அந்த மாதிரி good bad எல்லாத்துக்குமே ரெண்டுத்துக்குமே at தான். அதே மாதிரி interested, இன்ட்ரெஸ்டடுக்கு எந்த ப்ரப்போசிஷன் வரும்னா இன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரவுட் ஆஃப், ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, உன்னை நினைச்சதுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ ப்ரவுட் பக்கத்துல ஆஃப் வரணும். நெக்ஸ்ட் அஃப்ரைட் ஆஃப், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ், ஸ்னேக்கை பார்த்தா எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும். ஸோ ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ், அஃப்ரைட் பக்கத்துல ஆஃப் வரணும். அதே மாதிரி ஒரு சில வேர்டுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இன் ஹோம் சொல்லக்கூடாது, அட் ஹோம், ஐ ஆம் அட் ஹோம், இல்லைன்னா ஐ ஆம் ஹோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றது மீன். ஓகேவா? ஆன் டைம், அதே மாதிரி ஆன் டைம்னா எக்ஸாக்டா அந்த டைம்ல, இன் டைம்னா அந்த டைமுக்குள்ள 5 மணிக்குள்ள, 5 மணிக்குள்ள அப்படின்றது இன் டைம், அதுக்குள்ள வந்துடும். ஆன் டைம்னா ஷார்ப்பா அந்த டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பை சான்ஸ், பை சான்ஸ், அட்லீஸ்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இன்ஃபேக்ட், இன்ஃபேக்ட், வித் பிளஷர், வித் பிளஷர், PLEASURE. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இதெல்லாமே தான் ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்றது. அந்த வேர்டுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமோ இந்த ப்ரப்போசிஷன் மட்டும்தான் வரணும். இப்போ நீங்க லுக்கு பக்கத்துல ஃபாரோ இல்லை பையோ போட்டீங்கன்னா அது ராங். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல இந்த ப்ரப்போசிஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி டேஷ்ல உங்களுக்கு கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக தான் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு 15 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதனோட PDF நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அதில் சென்ட் பண்ணிடுவேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா? இந்த 45 டேஸோட PDF டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. அட்லீஸ்ட் மொபைல்லையாவது கோ த்ரூ பண்ணுங்க. இந்த 45 டேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரிசனர், பிரிசன்னா என்ன? ஜெயிலு. பிரிசனர்னா ஜெயில யார் இருப்பாங்க? கைதிகள் தான் இருப்பாங்க. ஸோ த பிரிசனர் வாஸ் அக்யூஸ்ட் டேஷ் ஸ்டீலிங் ஃப்ரம் ஹிஸ் லேண்ட்லார்ட். The prisoner was accused dash stealing from his landlord. அவங்க landlord ஸ்டீல் பண்ணதுக்காக accused பண்ணிருக்காங்க. ஓகேவா? accused பக்கத்துல என்ன வரணும்? ஆக்சுவலி இப்படி ஒரு phrase இருக்குல்ல, accused ஆஃப் வருமா, ஆன் வருமா, அண்டர் வருமா, டு வருமா? accused of something, accused of something. இங்க somethingன்றது என்ன? இங்க stealing from his landlord. ஸோ இங்கே அக்யூஸ்ட் பக்கத்தில் ஆஃப் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் வரணும். ஓகேவா? The prisoner was accused of stealing from his landlord. ஸோ ஆஃப் இஸ் த ரைட் ஆன்சர். ஆன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மேலே டைரக்டாக இருக்கும்போது, அண்டர் கீழே இருக்கும்போது, டூ ஃப்ரம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது டூ வரும். ஸோ இங்கே வந்து அக்யூஸ்ட் பக்கத்தில் ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. she has not written a single word dash 3 years. இது எப்படி இருக்கு? she has not written அப்படின்றது என்ன? இந்த டென்ஸ் எப்படி இருக்கு? perfect present perfect tense. ஓகேவா?
ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த 3 வருஷத்துல அவங்க ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து எழுதல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கைஸ், இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ஸ், ஃபார். ஓகேவா, சின்ஸ் அப்படின்றது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, பாயிண்ட் டைம் எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. சின்ஸ் 1993 சின்ஸ் 1995 சின்ஸ் 2000 சின்ஸ் சைல்ட்ஹுட்டா, குழந்தை பருவத்துல இருந்து, சின்ஸ் ஹர் டீனேஜா, அந்த மாதிரி எப்போல இருந்து, எந்த மொமெண்ட்ல இருந்து, எந்த இயர்ல இருந்து, எந்த மந்த்ல இருந்து, எந்த வீக்ல இருந்து, அந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரசன்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் போது நம்ம இதை சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுவே ஃபார் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம், இப்படி ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பீரியட்ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இந்த சின்ஸ்ன்றது ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட் மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூ போயிட்டே இருக்கும். ஃபார் அப்படின்றது ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள், இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, she has not written a single word dash 3 years. அதாவது 3 வருஷமா என்ன எப்படி இருக்கு, முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. 1 2 3 3 years. 3 yearsல இந்த 3 வருஷத்துல, ஓகேவா, இந்த 3 வருஷத்துல அவங்க ஒரு சிங்கிள் வேர்ட் கூட எழுதல. அப்படின்னா என்ன வரும், ஃபார் தான் வரும். ஓகேவா, ஸோ 3 வருஷம் என்ன பண்றாங்க, 1 2 3 இதுக்குள்ள அடக்கிடுறோம், இதுக்கப்புறம் இங்க வரல. ஓகேவா, ஸோ இப்போ இங்க என்ன வரணும், ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த டிஃபரன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதனாலதான் தனி டாபிக்காவே நான் கொண்டு வந்திருக்கேன் ப்ரப்போசிஷன் போட்டு. இதே மாதிரி உங்களுக்கு கன்ஜங்ஷன் வரும், ஆட்ஜெக்டிவ் வரும், இதெல்லாம் திரும்ப 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 இதுல இருந்தே தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ பாருங்க, she has not written a single word for 3 years. For 3 years is the right answer. Next பாருங்க, Huda lived dash the southern part of Germany. நான் இங்க வசிக்கிறேன், நான் இங்க வாழ்றேன். இப்போ நான் கோயம்புத்தூர் அப்படின்னா I am living in கோயம்புத்தூர். ஓகேவா, living, lived, I am living, live in, lived in, living in. அது பார்த்து நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னு தான் இங்க வரும். ஓகேவா, ஆன்னா ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மேல இருக்கும்போது ஆன் வருமா. ஃபார் பர்பஸ் இதுவும் இல்லை, டூவும் இல்லை, இன் இஸ் த ரைட் ஆன்சர். Huda lived in the southern part of Germany. ஓகேவா, next question பாருங்க, there can be precious diamonds and metals dash the surface just below you. அங்க வந்து டைமண்டும் மெட்டல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் த சர்ஃபேஸ் ஜஸ்ட் பிலோ யூ, உனக்கு கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸ்ல. சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன, சர்ஃபேஸ் ஒரு கீழே சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, வீட்டில் சர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கும் மேல இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு, அந்த டைமண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன, ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அஃப்கோர்ஸ் ஆன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆன் த சர்ஃபேஸ், அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேஸே இருக்கு, ஆன் த சர்ஃபேஸ்னு ஒரு ஃப்ரேஸே இருக்கு. இப்போ நம்ம சொல்றோம்ல, இங்க வந்துச்சுல, இங்க பாருங்க, லிசன் டு, லுக் அட், பை சான்ஸ், அந்த மாதிரி ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா, there can be precious diamonds and metals on the surface just below you is the right answer. So in வராது, for வராது, to வராது. Next question பாருங்க, the young leaders were divided dash groups according to their abilities. So the young learners, leaders எல்லாம் learners, young learners என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட எபிலிட்டிஸ் தகுந்த மாதிரி குரூப்பா வந்து டிவைட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிவைட் பக்கத்துல என்ன வரும், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 2 பார்ட்டா டிவைட் ஆகியிருக்கு, இது வந்து 2 பார்ட்டா
டிவைட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டிவைடட் பக்கத்துல இன் டூ அப்படின்ற ப்ரொபோசிஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ இன் இல்லை, ஆன் இல்லை, ஃபார் இல்லை, into is the right answer. The young learners were divided into groups according to their abilities. Okay va? So into is the right answer. Next question. Next question பாருங்க. Elena has been traveling dash yesterday. guys இங்க பாருங்க, since or for நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், என்ன வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? லைவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே பாருங்க. எலினா ஹாஸ் பீன் டிராவலிங் டேஷ் எஸ்டர்டே. எலினா என்ன பண்றா? நேத்துல இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்க பாருங்க, ஹாஸ் பீன் டிராவலிங். இது வந்து என்ன? இது ஒரு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷன் ரீசன்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது பிரசன்ட் மொமெண்ட் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நேத்து அவ டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, ஈவன் இந்த அட் த மொமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? சின்ஸ் வருமா, ஃபார் வருமா? அஃப்கோர்ஸ் சின்ஸ் தான் வரும். நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? சின்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார் கண்டிப்பா வராது. ஃபார் அப்படின்றது பர்டிகுலர் டைம், அதாவது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இவ்வளவு நாள் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இத்தனை ஒரு நாள் மட்டும் தான் வந்து டிராவல் பண்ணா, 2 நாள் டிராவல் பண்ணா, 1 மாசம் டிராவல் பண்ணா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இது என்னன்னா நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த ஆக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆகாம இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது கண்டினியூஸ், அது என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. தட்ஸ் வை here they are using continuous tense. ஓகேவா? ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங். ஸோ அதனால நம்ம சின்ஸ் யூஸ் பண்றோம். இங்க ஃபார் வராது, இன்டூ வராது, ஆனும் வராது. எலினா ஹாஸ் பீன் டிராவலிங் சின்ஸ் எஸ்டர்டே. எலினா நேத்துல இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸ்டில் அந்த மொமெண்ட் அதை சொல்லும் போதும் கூட அவங்க டிராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்லயும் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Her cell phone is different dash and costlier than mine. அவரோட செல்போன் என்னோட செல்போனை விட டிஃப்ரெண்டாவும் காஸ்ட்லியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, டிஃப்ரெண்ட் இருக்கா, டிஃபரன்ஸ் இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரொபோசிஷன் வரும்? இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரொபோசிஷன் வரும்? டிஃபரன்ஸ் இஸ் a noun, different is an adjective. பட் ஆனா இது ரெண்டுமே வேறுபாடு அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இதுக்கு பக்கத்துல வர ப்ரொபோசிஷன் வேறையா வரும். டிஃப்ரெண்ட் இந்த adjective பக்கத்துல வரும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ரம். அதுவே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வரும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகேவா? ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரம் தான் வரும். அபவுட் இல்லை, அக்ராஸ் இல்லை, பிசைடும் இல்லை. ஸோ her cell phone is different from இங்க ஒரு வேர்டு வந்திருக்கணும். இது மாதிரி இங்க ஒரு வேர்டு வந்திருக்கணும். ஓகேவா? அப்பதான் இந்த அண்டு வந்து இங்க கனெக்ட் ஆகும். ஸோ ஹிஸ் செல்போன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காஸ்ட்லியர்னா டிஃப்ரெண்ட் பக்கத்துல இங்க நமக்கு ஃப்ரம் தான் வரணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பிட்வீன், டிஃப்ரெண்ட் வரும்போது ஃப்ரம். ஸோ இங்க வந்துட்டு ஃப்ரம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாலமன் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ்
dash to the dictionary for clearing doubts about words. ஒரு வேர்ட்ஸை வச்சு எந்த டவுட் வந்தாலும் சாலமன் என்ன பண்ணுவாங்க, எதை ரெஃபர் பண்ணுவாங்க, டிக்ஷனரியை தான் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெஃபர் கைஸ் இங்க பாருங்க, இங்க ரெஃபர் இருக்கு, இங்க த இருக்கு. ஸோ இங்க என்ன வரும், ரெஃபர்ஸ்ன்றது இந்த இவங்களுக்கு. Solomon always refers dash to dictionary. For வருமா, to வருமா, அப்புனா மேல அப் வருமா, இன்னுனா உள்ள, இதுவும் வராது. For அதுக்காகன்னு வரும், இதுவும் வராது. refers to the dictionary. refers to prefer நாலும் ஒண்ணுதான். ஓகேவா? So Solomon always refers to the dictionary for clearing doubts about words. ஓகேவா? Next question பாருங்க. The young learners were divided on groups according to their abilities. இப்பதான் கொஸ்டின் பார்த்தோம். ஆமா. ஸோ அகைன் சேம் அதே கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ டிவைடடுக்கு என்ன வரும், டிவைடடுக்கு ஆன் இல்லை, divided into. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Give yourself a chance to be distracted of bad news. பேட் நியூஸ்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்களே சான்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. Give yourself a chance to be distracted of bad news. distracted பக்கத்துல என்ன preposition வரணும், distracted பக்கத்துல ஆஃப் வருது, கரெக்டா? டிஸ்ட்ராக்டட்னா என்ன, பேட் நியூஸ்ல இருந்து அந்த அட்டென்ஷன் வந்து இது பண்றது, drawn away. ஓகேவா? அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த இதை வந்து பண்ணாம இருக்கிறது, டிஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது ஆஃப் வரக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பேட் நியூஸ். ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் இங்க ராங். ஓகேவா? ஸோ ஆஃப் இல்லை, இங்க என்ன வரணும்னா ஃப்ரம் பேட் நியூஸ். ஓகேவா? ஸோ கிவ் யோர் செல்ஃப் அ சான்ஸ் டு பி டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பேட் நியூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. You will never regret this wonderful experience with your life. You will never regret this wonderful experience with your life. experience பாருங்க, experience நம்ம ஜெனரலா சொல்லும்போது என்ன சொல்லுவோம், சென்டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஜெனரலா I have experience in something சொல்லுவோம் இல்லையா? I have experience in teaching, I have experience in cooking, I have experience in tailoring. இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். I have experience in traveling. I have experience in public speaking. I have experience in problem solving. இந்த மாதிரி நம்ம ரெஸ்யூம்ல கூட என்ன பண்ணுவோம், இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரொபோசிஷன் வரும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம்திங். எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம்திங் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே வித் வராது, எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். He was happy because his friends voted in favor to him.
he was happy because his friends voted in favor to him. இங்க பாருங்க in favor to வருமா, in favor of him, in favor of him. இந்த phrase தான் correct. In favor to இல்ல in favor of. So he was happy because his friends voted in favor of him is the right answer. Okay va? Next question. Next question பாருங்க. His cell phone is, ஐயோ அதே question வந்துச்சா, is different from. சேம் அதே கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I don't fancy to go out this evening. I don't fancy. I don't fancy to go out. இங்க ஃபேன்சினா இங்க திங்க், ஃபேன்சினா நீங்க ஃபேன்சியா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. I don't think, I don't imagine இப்படி சொல்லலாம். I don't think, I don't imagine. ஓகேவா? I don't think to go out this evening. I don't imagine to go out this evening. அந்த மாதிரி மீன் ஃபேன்சி அப்படின்றதுக்கு திங்க், இமேஜின் இப்படிலாம் அதுக்கு மீனிங் உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது டு கோ அவுட், டு கோ அவுட். ஸோ இப்போ இங்கே என்ன வேர்ட் வரும் அப்படின்றதான் மீனிங். டு கோயிங் அவுட் சைடு வருமா, டு பி கோயிங் அவுட் வருமா, கோயிங் அவுட் வருமா? ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஃபேன்சின்னு ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லையா. இப்போ ஐ டோன்ட் இமேஜின் டு கோ அவுட், ஓகே. ஐ டோன்ட் திங்க் டு கோ அவுட், ஓகே. பட் ஐ டோன்ட் ஃபேன்சின்னு ஒரு வேர்டு வந்துருச்சு பாருங்க. இந்த ஃபேன்சி அப்படின்னு ஒரு வேர்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல ஒரு ஜெரண்ட் வரணும். ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி, ஐஎன்ஜில முடிகிற அந்த வேர்ப் வரணும். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி டு கோவே வரக்கூடாது. ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட். ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஃபேன்சி அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும், இந்த மாதிரி ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிற வேர்ப் வரணும். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஸோ டூக்கு கோயிங் வராது, நோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. டு பி கோயிங் இல்லை, கோயிங் அவுட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Next question. Next question பாருங்க. Psychology has been defined the scientific study of human physics and behavior. Okay. Psychology has been defined the study of human physics and behavior. Okay guys, இதுல எத்த பார்ட்ல எரர் இருக்கும்? Psychology has been, இது singular subject, so singular verb, இது ஓகே. எதை பத்தினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சைக் அண்ட் பிஹேவியர். இந்த பார்ட்லேயும் எரர் இல்லை, இந்த பார்ட்லேயும் எரர் இல்லை. இங்க பாருங்க, டிஃபைன்ட் த, எப்பவுமே நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, இட் இஸ் டிஃபைன். அங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? டிஃபைன்டுக்கும் தக்கும் இன் பிட்வீன்ல ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்ட்? இங்கதான் எரர் இருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன வேர்டு, டிஃபைன்டுக்கும் தவுக்கும் இன் பிட்வீன்ல ஒரு வேர்டு வரும். ஒரு 2 லெட்டர் வேர்ட், ஒரு 2 லெட்டர் வேர்ட். அந்த 2 லெட்டர் வேர்டு என்னன்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஹோம்ஒர்க். ஓகேவா? அது என்ன வேர்ட் அப்படின்றது கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்கதான் எரர் இருக்கு, டிஃபைன் பக்கத்துல ஒரு வேர்ட் வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரப்போசிஷன் வச்சு எக்ஸாம்ஸ்ல கேட்ட எரர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வேர்டு பக்கத்தில் இதுதான் வரணும் அப்படின்ற, இந்த வேர்டு முன்னாடி இதுதான் வரணும், இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும், இந்த ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்தது நிறைய ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரப்போசிஷன் பேஸ்ட் எரர்ஸ் வந்து பார்த்தாச்சு. With the session, next session la paakalam. Thank you. All the very best.